find the population of a city at any time t. So p be the population of a city at any time t அப்படின்னு வச்சுப்போம். Given that the rate of increase of the population is dp divided by dt அப்படின்னு சொல்லலாம். is proportional to the population at that instant. அந்த பாப்புலேஷனுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ஸோ டிபி டிவைடட் பை டிடி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா டிபி டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ரொப்போர்ஷனலை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் கேபி. நமக்கு இப்போ இந்த பாப்புலேஷன் பி அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று பாப்புலேஷன் பி, அனதர் ஒன் டைம் டி அப்படின்றது டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது. இதை செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வேரியபிள் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் டியில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டிடியை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க, இந்த பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ வி கேன் ரைட் 1/p இன்ட்டு டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வேரியபிள் உங்களுக்கு செப்பரேட் ஆச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பியும் ரைட் ஹேண்ட் சைடில் டியும் வந்தாச்சு. ஸோ இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைண்ட், அதாவது பி இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூ நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை எப்போதுமே இன்டகிரேட் பண்ணும்போது அது இந்த மாடலில் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டராக இருக்கா, விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஎக்ஸ்ன்னு இருந்தால் அதை லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். ஸோ இங்கே பாருங்கள், பியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ இது என்ன மாடலில் இருக்குது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் மாடலில் இருக்கிறதுனால இதோட இன்டெக்ரல் வேல்யூ லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் பி 1/pயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கேவை இன்டகிரேட் பண்ணும்போது, ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது அந்த இன்டகிரேட்டிங் வேரியபிளை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேடி இன்டெஃபினைட் இன்டகிரல் அப்படின்றதுனால ஒரு கான்ஸ்டன்ட் சியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவை பி தான், அதனால் லாகை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு லாக் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் எக்ஸ்போனன்ஷியலாக போகும், இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு செப்பரேட் பண்ணலாம். ஸோ இ பவர் கேடி ப்ளஸ் சியை இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதலாம். சி இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் அது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான், அதனால் அதை சின்னே நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலி வி கேன் ரைட் பி இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நமக்கு டெம்பரேச்சர் சம்மை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா எல்லா சம்முக்குமே இது ஒரு ஜென்ரல் ஃபார்மாக இருக்கும். இப்போ பாருங்கள், அண்ட் தட் இன் எ பீரியட் ஆஃப் 40 years த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 3 lakh to 4 lakh அப்படின்றாங்க. அதாவது ஒரு 40 yearsல அந்த சிட்டியோட பாப்புலேஷன் உங்களுக்கு 3 lakhலேருந்து 4 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது டைம் 0. ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 0 தான். அப்போது அந்த சிட்டியோட பாப்புலேஷன், அதாவது ஃபஸ்ட் டைமாக போய் அந்த சிட்டியோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்கன்னா தட் இஸ் 3 lakh. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 lakh. ஸோ டைம் 0 பாப்புலேஷன் 3 lakh அப்படின்றத இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது பி 3 lakh இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் டிக்கு பதிலாக 0, கே இன்ட்டு 0 0. ஸோ சி இன்ட்டு இ பவர் 0 இஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு சி. ஆக சியோட வேல்யூ 3 lakh அப்படின்னு கிடச்சிருக்கு. எப்போதுமே இந்த ஃபங்க்ஷனில் டைமோட வேல்யூவை 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது வி கெட் சி கிடைக்கும். அந்த சியும் எப்படி கிடைக்கும்னா இந்த பிக்கோ அல்லது ஏவுக்கோ என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதுதான் சியோட வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அதை அப்ளை பண்ணிடுங்க. தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 3 lakh இன்ட்டு இ பவர் கேடி. இப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஈக்குவேஷன். அப்புறம் என்னது, ஒரு 40 yearsல அந்த பாப்புலேஷன் 3 lakhலேருந்து எவ்வளோக்கு மாறி இருக்குது, 4 lakh மாறி இருக்குது. அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 40 years. அப்போ பாப்புலேஷன் எவ்வளோது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் 4 lakh. ஸோ அப்போ இதையும் இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். பாப்புலேஷன் பிக்கு பதிலாக 4 lakh இஸ் ஈக்குவல் டு 3 lakh இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு டிக்கு பதிலாக 40. ஸோ வி கேன் ரைட் 40k. இந்த 0 அண்ட் இந்த 0வை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 3யை லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா 4 divided by 3 இஸ் ஈக்குவல் டு இ பவர் 40k அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்மில் இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி அட் எனி டைம் டி அப்படின்ற இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இந்த
இ பவர் கேயோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போ நம்மகிட்ட இ பவர் 40k இருக்கு இல்லையா, இந்த இ பவர் 40kவை நம்ம எப்படி எழுதலாம்னா இ பவர் கே ஹோல் பவர் 40 அப்படின்னு எழுதிக்க முடியும். அதாவது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். ஏ பவர் எம் இன்ட்டு என்ன, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இ பவர் கே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த இ பவர் கேயோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 40 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 4/3 ஹோல் பவர் 1/40 அப்படின்னு வரும். ஈக்குவல்ட்டை தாண்டும் போது தட் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா இ பவர் கே. ஸோ இந்த இ பவர் கேவை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு 3 lakh இன்ட்டு இ பவர் கேடியை இ பவர் கே ஹோல் பவர் டி அப்படின்னு எழுதிக்க முடியும். இது எகெயின் இதே ரூலை யூஸ் பண்ணி ஏ பவர் எம் இன்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்ற ரூலை யூஸ் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 3 lakh இன்ட்டு இ பவர் கே அப்படின்றதோட வேல்யூ 4/3 ஹோல் பவர் 1/40. இப்போது 4/3 ஹோல் பவர் 1/40 ஹோல் பவர் டி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 3 lakh இன்ட்டு இது ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்றது இருக்குது, ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 4/3 ஹோல் பவர் 1/40 இன்ட்டு டி இஸ் t/40. This is population of a city at any time t அப்படின்றது.